இருக்கும் எஸ்ஹெச் பிஎம் வந்து நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ரூரல்ல சில காலேஜ்ல ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி சோஷியல் மீடியால அவங்க கேங்ஸ் பேரெல்லாம் போட்டு அப்பப்போ கான்ட்ரோவர்சியா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால தனியாக மானிட்டர் பண்ணுறாங்க சார் ரூரல் ஏரியாவில். சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட தனியாக சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இங்கே ஹெட் குவார்ட்டர் தலைமையில் ஒரு எஸ்ஐ இதுக்காக ட்ரைனிங் எடுத்த எஸ்ஐ அவங்களுக்கு இடத்துல ஒரு 4 பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாங்க என்ன வருதுன்றது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸோட போஸ்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணோம் இமீடியட்டாக. அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிருக்கு. சரி, ஒரு காலேஜில் வந்து அவங்க எதுக்காக அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது தான் மெயின் காரணமாகவே இருக்கும். வயலன்ஸை கையில் எடுக்கிறாங்கனோ இல்லை தவறான வழியில் போகிறாங்க இல்லை போதைப் பொருளில் போகிறாங்கன்னா என்றைக்குமே நாங்கள் டாலரேட் பண்ண மாட்டோம். டாலரேட் பண்ணுறதும் கிடையாது. இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும். பட் அது தவிர வழி மாறி தவறுதலான ஒரு மெசேஜ் போடுறாங்க அப்படின்னா தென் நாங்கள் அது எந்த மெசேஜோ அதன்படி தான் ஆக்ஷன் எடுப்போம். காலேஜஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் லீடர்ஸோடலாம் சேர்த்து நம்ம கருமத்தம்பட்டி கற்பகம் காலேஜில் நேற்றைய முன்தினம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். நாங்கள் அதில் 2 டிஎஸ்பிகள் பிடிஎஸ்பி பேரும் டிஎஸ்பி கருமத்தம்பட்டி 2 பேருமே கலந்து கொண்டாங்க. அந்த மீட்டிங்லேயே நம்ம காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப் அண்ட் எல்லா டீச்சர்ஸ்க்குமே சொன்னது ஒன்று தான், காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே அவங்களால கண்காணிக்க முடியுது. டே ஸ்காலர்ஸில் பசங்க என்ன பண்ணுறாங்கிறத அவங்களால கண்காணிக்க முடியல. ஸோ அந்த டேட்டாபேஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் எங்களோட ரோந்து போகும்போதும் எங்களால் கண்காணிக்க முடியும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். நாங்கள் அந்த ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச் காலேஜஸோடு சேர்ந்து மாணவர்களை அடுத்த ஜென்ரேஷனை முன்னாடி வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணணுன்ற காரியங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இருக்கிற நம்ம கிட்ட இருக்க 128 காலேஜ்லையுமே ஆன்டி ட்ரக் கமிட்டி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. காலேஜஸ் நிறைய சோர்சஸ் நம்ம நிறைய பிடிக்கிறோம் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவுமே மேலும் கண்டினியூ ஆகும். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இதுக்காக. ஸோ அதுவுமே கண்டினியூ ஆகும் நமக்கு. ஸோ எனி டைம் ஏதாவது ஹேண்டில் ரொம்ப வயலண்ட்டாக இல்லை வயலண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் இருக்கும். அதுக்கு தனியாக சோஷியல் மீடியா டீமுமே இருக்காங்க ஃபீல் பண்ணுறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.